இயேசுவின் பின்னால நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால், உலகமே பின்னால், சிலுவை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்தி இரத்தத்தினால் என்றும் விடுதலை.
சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னாக நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னாக நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளனே சுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளனே சுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே நாளும் நீந்தணுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே நாளும் நீந்தணுமே. இயேசுவின் பின்னாக நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னாக நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னாக நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய என்றும் விடுதலையே. கடவுள் நம்மை மாற்றுகிறார் அப்படின்னு உங்கள் கூட ஒரு 7 வாரம் பேசியிருக்கேன். நடுவில் கிறிஸ்மஸ், நியூ இயரு, போன வாரம் இன்னொரு கூட்டம் போக வேண்டியிருந்ததுனால என்னால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஸோ ஐ ஹேட் டு குவிட். இன்றைக்கி 8வது பாகத்தை நான் நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு நான் கன்க்ளூஷன் பண்ணுறேன். இந்த 7 வாரங்கள் உங்கள் கூட பேசினது உங்களுடைய நினைவில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய நேச்சர், நம்முடைய சுபாவத்தையே மாற்றுறாரு, கேரக்டரை மாற்றுறாரு, ப்ரையாரிட்டிஸ், நம்முடைய முதன்மையான விஷயங்களை மாற்றுறாரு, சிந்தனையை மாற்றுறாரு, ஒரு குஷ்டரோகியின் சரீரத்தையே மாற்றினார். ஸோ ஆண்டவரால் நம்முடைய நேச்சர், கேரக்டர், ப்ரையாரிட்டிஸ், நம்முடைய மைண்ட், நம்முடைய பாடிஸ், இது எல்லாத்தையுமே அவர் மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு துவங்கும் போது முதல் வாரத்தில் நான் வாசித்த அதே வேத பகுதிக்கு சென்று ஒரு சில கருத்துகளோடு இன்றைக்கி இதை கன்க்ளூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த 8th வீக் கன்க்ளூஷனை நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். பட் நிறைய மீட்டிங்ஸ் நடுவில் நமக்கு எல்லாமே நீங்களே இப்போ எங்கடா இருக்கோன்னு தெரியாமல் இருப்பீங்க. இதை தொடர்ந்து நம்ம மற்ற விஷயங்களை வரும் நாட்களில் யோசிப்போம். ஸோ மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-20 வசனம் வரைக்கும். Matthew 4:18-20. And Jesus walking by the sea of Galilee saw 2 brothers, Simon called Peter and Andrew his brother, casting a net into the sea, for they were fishermen. Then he said to them,
follow me and I will make you fishers of men. They immediately left their nets and followed. தமிழில் படிக்கிறேன். இயேசு கலிலியா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரர் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களை கூப்பிடுவேன், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு the first word Jesus used to call his disciples, தனக்கு சீஷர்கள் என்று வேண்டும் நினைத்த போது கடவுள் முதல் முறை சொன்ன வார்த்தை, அழைத்த அழைப்பு தான், என் பின்னே வாருங்கள், உங்களை மீன் பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் சொன்னார். பீட்டர் அண்ட் ஆண்ட்ரூ were fish, மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன்னு சொன்னார். பேதுருவும் அந்திரேயாவும், என்னுடைய மைண்ட் ஷேட்டர் ஆகுது. ஸோ பேதுருவும் அந்திரேயாவும் மீனவர்களாக இருந்தார்கள். ஜேம்ஸ் அண்ட் ஜான், பீட்டர், ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், ஜான், இவர்கள் எல்லோருமே 4 பேரும் யோவான் ஸ்நாபகனை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள். ஸோ ஒரு ஆவிக்குரிய ஏக்கம், ஒரு ஆவிக்குரிய ஹங்கர், ஆண்டவரை சேவிக்கணும் என்ற ஏக்கம் உள்ளவர்களாய்த்தான் இந்த 4 பேரும் இருந்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நாபகனுடைய ஊழியம் ரொம்ப பெருசு. திரள் ஜனங்கள் அவரை பின்தொடர ஆரம்பித்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவர் இப்படி சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை அவர் விரல் காட்டுகிறார். இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பார் என்று இயேசுவை பாயிண்ட் பண்ணுகிறார். இது நடந்தபோது ஜேம்ஸ், ஜான், பீட்டர் அண்ட் ஜான், இந்த 4 பேரும் அவர் பின்பற்றின தலைவனே சொல்கிறார்னா அவர்தான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கருதினவர்கள் இயேசுவை கொஞ்சம் அலசி பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். தேவர் செக்கிங் him அவுட். நீங்கள்லாம் வந்து சபையை பார்ப்பீங்க பாருங்கள், இந்த சபைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு. அந்த மாதிரி இயேசுவை பின்பற்றலாமா வேணாமா அப்படின்னு அவர்கள் தேவனை பின்பற்ற தொடங்கினார்கள். இயேசு கிறிஸ்து கானா ஊர் என்ற ஊரில் போய் கல்யாணத்தில் அற்புதங்களை செய்கிறார். அதுதான் அவருடைய முதல் அற்புதம் என்று பைபிள் ரெக்கார்ட் பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கிறார். அவங்க வியாபாரம், மீன் பிடிக்கிற பிஸ்னஸ் சைட்டுக்கு அவர் போகிறார். ஸோ நிறைய பேர் இயேசுவை பின்பற்ற தொடங்குகிறார்கள், பல விஷயத்தை கேள்விப்படுகிறார்கள். ஆனால் தங்களை கமிட் பண்ணாமல் இயேசுவை அவங்க தூரமாய் நின்றும் கிட்ட நின்றும் பார்த்து அவரை செக் அவுட் பண்ணுறாங்க. இவரை பின்பற்றலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ திடீரென்று இயேசு ஒரு நாள் அவர்களை சந்தித்து இப்படி சொல்கிறார், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், ஃபாலோ மீ and I will make you fisher of men. அந்த நிமிஷம் தொடங்கி, அந்த நேரம் தொடங்கி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அலசி பார்ப்பதை நிறுத்திவிட்டு இயேசுவை பின்பற்ற தொடங்கினார்கள். They began to follow Jesus. Amen. என்னை பின்தொடர்ந்து, follow me and I will make you fishers of men. என்னை பின்தொடர்ந்து வாங்கள், நான் உங்களை மீன் பிடிக்கிற, மனுஷரை பிடிக்கிற மனிதர்களாய் மாற்றுவேன். அதுதான் அவங்க வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட், அவங்க திருப்பு முனையே அதுதான். நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இயேசுவை நம்ம ஒரு நாள் கண்டதும் அவர் நம்மை அழைத்தது தான் நம்ம வாழ்க்கையின் திருப்பு முனை. ஆமென். இதை இன்னும் கொஞ்சம் உடைச்சிட்டா அவர் சொல்கிறார், என்னை பின்பற்றி வாருங்கள். அந்த நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ஃபாலோ மீ and I will make you fishers of men. என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மீன் பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன்னு சொன்னது மொத்தம் 10 வார்த்தைகள். கிரேக்க மொழியில் 8 வார்த்தைகள். அந்த ஒரு சென்டென்ஸில் ஃபாலோ மீ இங்கிலீஷில் and I will make you fishers of men எண்ணி பார்த்தீங்கன்னா நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் 10 வார்த்தைகள் இருக்கும். ஸோ இதில் நிறைய ஆழங்கள் உண்டு. இன்னைக்கு கன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா அவரை இயேசு என்னை மாற்றுகிறார். என்ன மாற்றுகிறார் அப்படின்றது இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீ 8 வாரம் கேட்ட செய்தியின் ஆழங்கள் புரிஞ்சிங்கன்னா நீங்கள் நான் கண்டிப்பாக நல்ல கிறிஸ்தவங்கள் ஆயிடுவீங்க. கேட்காதவங்க ஆக போகிறது இல்லாமல். ஸோ இஸ் இட் ஃபாலோ மீ. நம்பர் 1, என்னை பின்பற்றி வாருங்கள், என் பின்னே வாருங்கள். ஃபாலோ மீ. நீங்கள் என்னை பின்பற்றணுன்னா, டு பி டிரான்ஸ்ஃபார்ம்ட், நீங்கள் மறுரூபம் அடையணும்னா, நீங்கள் மாறணும்னா நீங்கள் என் பின்னாடி வரணும் அப்படின்றார். இயேசு அப்படி தான் அவங்கள அழைச்சார். ஃபாலோ
அப்படின்ற வார்த்தை அப்படின்னா நான் முன்னே போகிறேன். அந்த கிரீக்கில் அந்த வார்த்தையின் அர்த்தம் டு பி செகண்ட் டு சம்ஒன், ஒருவருக்கு ரெண்டாவது இடத்தில் இருப்பது என்று அர்த்தமாகும். ஸோ இயேசுவை நீங்கள் பின்பற்றீங்கன்னா இன் கிரீக் இட் மீன்ஸ் டு பி செகண்ட் டு சம்படி. அவர் தலையாக இருக்கிறார், முன்னே போகிறாரு, நான் அவருக்கு இரண்டாவது இடத்தில் இருக்கின்றேன். ஐ எம் செகண்ட் டு சம்ஒன். ஸோ நம்ம ஒருத்தர் பின்பற்றும் போது அவர் நமக்கு முதல்ல இருக்கிறாரு, நம்ம அவருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம். இந்த அளவுக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? நம்பர் 1 ஃபாலோ மீன்றார், என்னை பின்பற்றி வாருங்கள். நம்பர் 2 இப்படி சொல்றாரு, நீங்கள் பின்பற்றி வரணும்னா யூ ஹாவ் டு பி இன் அக்ரிமெண்ட் வித் தட் பர்சன். நான் ஒருவரை பின்னாடி போனோன்னா என்னை பின்பற்றி வா, டு யூ ஃபாலோ மீ, என்னை கவனிக்கிறீங்களா, என் பின்னாடி வர்றீங்களா அப்படின்னா அவரு கூட நமக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் அவரு கூட என்ன செய்ய முடியும், பின்தொடர முடியும். ஸோ ஃபாலோ மீ அப்படின்னா டு பி செகண்ட் டு சம்படி. ஃபாலோ அப்படின்னா டு அக்ரி, டு ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். அவரோடு கூட நமக்கு ஒரு புரிதல் வேண்டும். ஸோ டு ஃபாலோ மீ மீன்ஸ் டு பி செகண்ட் அண்ட் டு பி அக்ரிமெண்ட் வித் ஹிம். அவரோடு கூட நமக்கு ஒரு 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 ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் இருக்க வேண்டும். மூன்றாவது இப்படி சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம். அப்படின்னா அது யாரை சார்ந்தது என்றால் இயேசுவை சார்ந்தது. ஆமென். அவர் சொல்றார், நீங்கள் என் பின்னே வாருங்கள். ஆமென். ஹி செட் ஃபாலோ, சும்மா பின்னாடி ஃபாலோன்னு சொல்ல, என் பின்னே வாருங்கள். நீங்கள் நல்லா அதை கவனிக்கணும். ஃபாலோ மீன்ஸ் என் பின்னாடி வாங்க, என் பின்னே வாருங்கள் தான் சொல்கிறார். அப்படின்னா கிறிஸ்தவம், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எதை வேணால் நீங்கள் பின்பற்றக்கூடாது. நீங்கள் உண்மையான கிறிஸ்தவராக இருந்தீங்கன்னா நீங்கள் யாரை பின்பற்றணும்? நியூஸுக்காய் நன்றி, நல்ல சர்ச்சுக்காய் நன்றி, நல்ல பாஸ்டருக்காய் நன்றி, நல்ல நண்பருக்காய் நன்றி. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது யாருங்க? நாட் ஈவன் த சர்ச், நாட் த நியூஸ், நாட் அ பாஸ்டர், நாட் அன் அப்பாஸ்டல். அவருடைய மாதிரிகள்லாம், ஒரு நல்ல போதகரின் மாதிரிகள்லாம் நமக்கு தேவைதான், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் இங்கே ஃபாலோ என்று அவர் சொல்லும்போது அவர் வேற யாரை நீங்கள் பின்பற்றணும்னு அவர் சொல்லவே இல்லை. என் பின்னே வாருங்கள் என்றார். அது ரொம்ப ஆழம் உண்டு. ஆமென். He said follow me. And so ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன், ஒரு குறிப்பிட்ட நபரை நம்ம பின்பற்றுவது தான் பின்தொடர்வது. ஆமென். ஸோ ஆண்டவர் பின்னாடி வரேன்னு சொல்கிறவங்க, நீங்கள் பின்பற்ற வேண்டிய நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆமென். கிறிஸ்தவத்தில் நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம எல்லோருமே வித்தியாசமான கெரியர்ஸில் இருக்கிறோம். சிலர் வேலையில் இருக்கீங்க, சிலர் ஜாபில் இருக்கீங்க, சிலர் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கீங்க, சிலர் இன்ஜினியராக இருக்கீங்க, சிலர் ஃபேஷனில் இருக்கீங்க, சிலர் ஃப்ரெண்டுங்க கூட இருக்கீங்க. இயேசுநாதர் அவங்களெல்லாம் பின்பற்ற சொல்லவே இல்லை, அவங்களாம் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. அவர் யார் பின்னே வர சொல்கிறாரு? ஏன் பின்னே வான்றார்? கேளுங்க, நல்லா இருங்க. ஆமென் சொல்ல மாட்டிங்களா? சோஷியல் மீடியா இருக்குது, பாஸ்டருங்க இருக்காங்க, டிவியில் பேசுகிறவங்க இருக்காங்க, நானும் டிவியில் பேசுகிறேன். எங்கள் பின்னாடிலாம் வரணும்னு அவர் சொல்லவே. இயேசுவின் பின்னே வாங்க. உங்கள் வாழ்க்கை மாற்றம் காணணும்னா, மறுரூபம் காணணும்னா நீங்கள் பின்பற்ற வேண்டியது வேற யாருமே கிடையாது. யாருங்க? இயேசு. அதை அங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ இஸ் காலிங் அஸ். நீ வான்றாரு, ஆனால் யாரை பின்பற்றணும்? இயேசுவை தான் பின்பற்றணும். பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுங்க, அவரை தாங்க பின்பற்றணும். பாஸ்டர் அல்ல, ஃப்ரெண்ட் அல்ல, டிவி இவாஞ்சலிஸ்ட் அல்ல, அவர் அல்ல, இவர் அல்ல, எவரும் அல்ல, எந்த ஒரு குறிப்பிட்ட சபை அல்ல. யாரை நீங்கள் பின்பற்றணும்? இயேசுவை தான் பின்பற்றணும். வரும். ஓகே. ஸோ ஹி இஸ் காலிங் அஸ் டு ஃபாலோ ஹிம். நம்ம என்ன செய்யணும்? அவரை பின்தொடரணும், அவரை பர்சியூ பண்ணணும், அவரை நோக்கி பார்க்கணும். அவர் முன்னாடி, அவர் தான் முன்னாடி, நான் செகண்ட். ஆமென் என்ற அளவிற்கு நம்ம அவரை பர்சியூ பண்ணணும். அவர் கூட நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அப்போதான் மாற்றத்தை காண வேண்டும். உண்மையான மறுரூபம், மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னா யூ மஸ்ட் பி எ ஜீசஸ் பர்சியூவர். இயேசுவை தொடர்ச்சியாக தேடணுங்க. இயேசு எப்படி சொல்லாமா? இயேசுவை துரத்துறவராக இருக்கணும். மஸ்ட் பி எ ஜீசஸ் சேசர், ஜீசஸ் லவ்வராக இருக்கணும். ஆமாம், அவரை நேசிக்கணும், ஜீசஸை இமிட்டேட் பண்ணணும். ஆமென். ட்ரூ கிறிஸ்டியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உண்மையான கிறிஸ்தவ மறுரூபம் உங்களுக்கு தேவைனா
ஒரு சர்ச்சையோ, ஒரு பாஸ்டரையோ, ஒரு டிவி இவாஞ்சலிஸ்டையோ, ஒரு சோஷியல் மீடியாலையோ, ஒரு பெரிய ப்ரீச்சரையோ அல்ல நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. நீங்கள் நல்ல கிறிஸ்தவங்களை இருக்கணும்னா நீங்கள் பின்தொடர வேண்டிய ஒரே நபர், நல்லா சொல்வீங்கன்னு பார்த்தேன் நான். என்னையும் பின்தொடர்றது எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு வெயிட்டு தான் அது. ஆனால் அது சத்தியம் கிடையாது. பாஸ்டராக வச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் பின்தொடர வேண்டியது யார? இயேசுவதான். ஆமென். உங்களை கேட்குறேன் நான், யாரை நீங்கள் பின்தொடர்றீங்க? நாங்கள்லாம் அந்த குரூப். நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரே ஒருத்தரை பின்தொடரணும். அந்த நபர் வேற யாரும் அல்ல, வானம் விட்டு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து. ஆமென். ஸோ ஆஸ் அ பாஸ்டர், ஆமென். ஸோ யூ ஹாவ் டு, நமக்கு வேணும் ஒரு போதகர் வேணும், ஒரு டெலிவிஷன் ஸ்டார் வேணும், எல்லாமே இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் பின்தொடர வேண்டிய நபர் யாருன்னா இயேசு. உங்கள் கண்களை அவர் மேலே தான் நீங்கள் என்ன செய்யணும்? அவர் கூட தான் நீங்கள் ஒரு உறவை டெவலப் பண்ணணும். யூ ஹாவ் டு பில்ட் அ ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். அவர் வார்த்தையில் நீங்கள் நிலைக்கணும், அவருடைய அறிவுரைகளை நீங்கள் கேட்கணும், அவரை நீங்கள் பின்தொடரணும், அவரை நீங்கள் நேசிக்கணும், அவரை நீங்கள் மாதிரியாய் வைக்கணும். ஆமென். ஸோ நீங்கள் யாரை, கிறிஸ்தவங்க யாரை பின்தொடர்றாங்க என்பது தெளிவாய் தெரிஞ்சுக்க தான் இன்றைக்கி இது முடிக்கிறேன். நீங்கள் மாறணும்னா நீங்கள் பின்தொடர வேண்டியவர் யாரும் அல்ல, இயேசு. ஆமென். ஸோ இந்த பார்ட், இந்த சென்டென்ஸ்னுடைய செகண்ட் பார்ட் என்னன்னா, ஐ வில் அப்படின்றார். ஃபாலோ மீ, இங்கிலீஷில் ஃபாலோ மீ, ஐ வில் அப்படின்றார். நான் உங்களை, மனுஷர்களை பிடிக்கும் மனுஷன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேசஸ் ஐ வில் மேக் யூ அப்படின்றார். மேக்கிங் அப்படின்ற போது ஐ வில் மேக் யூ அ ஃபிஷர் ஆஃப் மேன் அப்படின்றார். ஸோ அந்த மேக்கிங், அந்த உருவாகுதல், உங்களை உங்கள் மாத்திரார் பாருங்க, அது உங்களால் மட்டும் ஆகலையா, அது அவரால் ஆகுதுன்றார். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஈஸியாக இருக்கும். ஐ வில் மேக் யூ அப்படின்னா நீங்கள் மாறுறீங்க பாருங்க, உங்கள் உருவாகுதல் அது உங்களால் மட்டும் அல்ல, என்னால் ஆகும்ன்றார். ஸோ யாரோ ஒருத்தர் நீங்கள் பின்தொடர்றீங்க, அவர் என்ன சொன்னார்? என் பின்னாடி வந்தீங்கன்னா நான் உங்களை என்ன செய்வேன்? நான் இந்த 7 வாரங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் காமிச்சேன். ஒவ்வொருத்தரும் முன்னாடி இருந்ததுக்கும் பின்னை அவர்கள் வாழ்க்கை மாறியது. ஆமென். மாறியது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இது தானாக ஆவதல்ல, நானாக மாற்றிக்கிறதல்ல, என்னை ஒருவர் என்ன செய்கிறாரு? மாற்றுறார். அவருடைய பங்கு அதில் நிறைய இருக்கு. a person is involved. நீங்கள் என்னைக்கு அவரை பின்தொடர்றீங்களோ, உண்மையாக நிஜமாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அவரை பின்தொடர்ந்தீங்கன்னா அவர் உங்களை என்ன செய்வார்? மாற்றுவார். உங்களை மாற்ற தன்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறார். அதனால் நான் சொல்கிறேன், ஐ வில் மேக் யூ அப்படின்றார். That means he is committed to change you. உங்களை மாற்றுவதில் அவர் கரிசனை உள்ளவராக இருப்பார். ஆமென். என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார். நீங்கள் வான்னு சொன்ன பின்னாடி அவர் பின்னாடி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை மாற்றிடுவார். அப்போ நான் மாறவே இல்லையே பாச்சு, மாற்றமே வரல, நீ இன்னும் வரலன்னு அர்த்தம். இஃப் யூ ரியலி கம், if you really follow Jesus, he will make you. Amen. Hallelujah. அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், அவர் உங்களை உருவாக்குவார். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது, மறுரூபம் அப்படின்னு சொல்லும்போது, அது ஆண்டவர் தந்த வார்த்தையை சார்ந்தது, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சார்ந்தது. என்ன வாக்கு தத்தம்? அவர் சொல்றார், நீ என் பின்னாடி வந்தினா நான் உன்னை என்ன செய்வேன்? இப்படி மாற்றிடுவேன்றார். உன்னை மனிதர்களை பிடிக்கும் மனுஷனா மாற்றுவேன். ஸோ ஹீ இன்வால்வ்ஸ். உங்கள் வாழ்க்கையில் அவர் குறுக்கிடுவார், இன்வால்வ் ஆவார், உங்களை மாற்ற தொடங்குவார். நீங்கள் மாற்றங்களை காண்பீர்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ஹீ வில் மேக் யூ. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா நான் உங்களை மாற்றுவேன்றார். உண்மையாக நீங்கள் இயேசு பின்னாடி வந்தீங்கன்னா உங்கள் எல்லாமே மாறும். சுபாவம் மாறும், பேச்சு மாறும், எல்லாமே மாறும். ஆமென். ஸோ நம்மளை மாற்றுறதல்ல, அவர் ஒன்று சொல்கிறாரு, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர் என்னை மாற்றுகிறார். அவர் தான் அதை இனிஷியேட் பண்ணார். அழைப்பையும் அவர் தராரு, நான் உங்களை மாற்றவும் செய்கிறேன்றாரு. ஸோ நீ என் பின்னாடி வந்தினா நான் உன்னை மாற்றுவேன் அப்படின்றார். ஆமென். ஸோ தன்னண்டை உங்களை அழைத்து நீங்கள் என்னைக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ணி, ஆண்டவரே நான் உன் பின்னாடி வரேன்னு நீங்கள் போகிறீங்களோ,
அன்றைக்கே கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். உங்களை இரட்சண்யத்தில் கூட நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்கல, அவர் தான் உங்களை தேர்ந்தெடுத்தார். பைபிள் அப்படி தான் சொல்லுகிறார். நீங்கள்லாம் வரலையா, அவர் தான் உங்களை தேர்ந்தெடுத்தார். என் வாழ்க்கை நான் இயேசுவுக்கு கொடுக்குறேன். காரணம், அவர் என்னை கூப்பிட்டார், அவர் என்னை முதல்ல நேசித்தார், அவர் எனக்காக மரித்தார். பரிசுத்த ஆவியானவர் என்னை இயேசுவண்டை கொண்டு வந்தார், பிதாவண்டை கொண்டு வந்தார். ஆமென். ஸோ கிறிஸ்தவர்களாய் நம்ம செய்வது அவருடைய அழைப்புக்கு நான் என்னைக்கு பிரதிபலிப்பு கொடுத்து நான் உண்மையை அவரை பின்பற்றுகிறேனோ அவர் என்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. He is the initiator of the transformation. என்னை மாற்றுவதில் அவர்தான் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ அவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. He gives me a promise. நீ என்னை பின்பற்றி வந்தினா நான் உங்களை என்ன செய்வேன், மாற்றுவேன். ஐ வில் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். அந்த ப்ராமிஸை நம்ம நம்பி, ஆமேன், நம்ம அதை விசுவாசிக்கிறோம். அவர் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம விசுவாசிக்கிறோம், அவரை பின்தொடர்கிறோம். அவர் சொல்றார், நான் உங்களை மீன்களை பிடிக்கும் மனிதர்களாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஸோ இயேசுவை பின்பற்றுறவங்க நீங்களே உங்களை மாற்றுவது, நம்ம நிறைய மாற்றங்கள் செய்ய நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். No follower of Jesus lives by himself or herself. இயேசுவை பின்பற்றினதுக்கு அப்புறம் உன் இஷ்டம்லாம் கிடையாது. சுய உதவியெல்லாம் கிடையாது. அவர் தான் உங்களை மாற்றுவார். மாற்றுற அளவுக்கு நீங்கள் அவர் என்ன செய்யணும், பின்தொடரும். இங்கே தான் பிரச்சனையே வருது. ஸோ நானே மாறிப்பேங்க, நானே நல்லா ஆயிக்கிறேங்க, ஆயிக்கலாம். உலகத்தில் நம்மளை விட நல்லா இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. உண்மையாக ஆண்டவருடைய மாற்றம் நீங்கள் காணணும்னா அவர் கூப்பிடும்போது நீங்கள் அவர் பின்னே போகணும். அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும், நம்பணும். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ மறுரூபம் அல்லது மாற்றம் என்பது நானாக செய்வதல்ல. இட் இஸ் நாட் செல்ஃப் ஹெல்ப். நானே பண்ணிக்கிறேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அவர் குறுக்கிடுவார், அவர் உங்களை மாற்றுவார். அந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப படிச்சுன்னா, ஃபாலோ மீ அண்ட் ஐ வில் மேக் அப்படின்றார். ஸோ நீங்களாம் உங்களை மாற்றுறதால் நான் உங்களை மாற்றுவேன்றார். ஸோ உங்களை யாராக மாற்றணும்னு நினைக்கிறாரோ, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரோ அவராக உங்களை மாற்றுகிற பணிய கடவுள் உங்களுக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நானே பைபிள் படித்தேன், நானே புத்தகத்தை படித்து என் சுபாவத்தை மாற்றி நான் இப்படி பண்ணுறேன், நான் காலையில் இருந்துக்கிறேன், அதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் அவர் தருகிற மாற்றத்தை நீங்கள் காணணும். நீங்கள் அவர் பின்னே தான் போக வேண்டும். அவர் சொல்வதை நீங்கள் என்ன செய்யணும். திஸ் இஸ் நாட் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அல்ல, இது செல்ஃப் ஹெல்ப் அல்ல. அவர் கூப்பிடுகிறார், நீங்கள் பின்னாடி போனோம். அவர் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவர் உங்களை மாற்றுகிறார். ஆமென். நல்ல நல்ல புத்தகங்களை படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும். இதெல்லாம் நியூ லைஃப் சர்ச்சில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நல்ல மனுஷனாக மாறணும், நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும். பட் ட்ரூ கிறிஸ்டியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உண்மையான கிறிஸ்தவ மறுரூபம் என்பது நீயே உன்னை மாற்றிக்கிறதல்ல, இயேசு உன்னை மாற்றுகிறார். அதுதான் நான் இங்கே படிக்கிறேன். ஆமென். அவரே உன்னை கூப்பிடுவார், நீ அவர் பின்னே போகிற, நீ ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, உங்களை அவர் என்ன செய்வார், மாற்றுவார். ஹி ப்ராமிசஸ். அவர் வாக்கு பண்ணுறாரு, நம்ம அதை நம்புகிறோம். அந்த வார்த்தையை நம்பி போகிற உங்களை அவர் விரும்புகிறவராக உங்களை மாற்றி, மீன் பிடிச்சிட்டு இருந்த உங்களெல்லாம் மனுஷர்களை பிடிக்கிறவங்களா அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன மாற்றத்தை உங்களுக்கு தெரியும். பேதுரு யோவான் கூடவே இருந்தார், 12 பேரையும் தன் கூட வைத்து கொண்டார். காலங்கள் வந்தபோது அவர்கள் போய் தேவாலய வாசல் நின்றபோது பெரிய ஞானிகள், அறிவாளிகள், வேதப்பாரர்கள் சொல்றார், இவர்கள் அவரோடு இருந்தார் என்பது எங்களுக்கு நல்லா தெரியுது என்று சொல்லும் அளவிற்கு மாற்றங்கள் இருந்தது. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையின் மாற்றம் என்பது நீங்க மாத்திக்கிறதில்ல, அவர் மாற்றுவார். ரெடியா? அவர் உங்களை மாத்துறதுக்கு உங்களை என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். நான் மாற்றிக்கிறதல்ல. நான் மாற்றிக்கலாம், இன்றைக்கி இப்படி இருக்கலாம், நாளையிலேருந்து நான் இப்படி சொல்லலாம், நாளையிலேருந்து நான் ஹாஃப் ஷர்ட் தான் போடுவேன், அது ஏன் இஷ்டம். ஆனால் அவர் அதை தாண்டி வேறெல்லாம் சொல்லுவார். சொக்கா தாண்டினதெல்லாம் அவர் பேச போகிறார். நீங்கள் அதெல்லாம் என்ன செய்யணும். அப்பொழுது நீங்கள் அவரை பின்பற்றுகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ he says, I will make you. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னா, மேக்கிங். அவர் உங்களை உருவாக்குகிறார். அந்த மேக் என்ற இங்கிலீஷ் வேர்டு கிரேக்க மொழியில் நிறைய வைட் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை இங்கிலீஷில் சொல்கிறேன். மேக் அப்படின்னா டு காஸ்
சம்திங் டு பி, ஏதோ ஒன்றை உருவாக்கி பார்ப்பது. டு ஃபார்ம் ஆர் ஃபேஷன் சம்திங், ஏதோ ஒன்றை டிசைன் பண்ணி உருவாக்கி வைப்பது. அல்லது மேக் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு டூ சம்திங் இன் த ரைட் வே, சரியான விதத்தில் ஒன்றை செய்வது. அப்போ நீங்கள் அவரை பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களை ஏதோ ஒன்றாக அவர் ஆக்குவார், உங்களை டிசைன் பண்ணுவார், உங்களை ஷேப் பண்ணுவார். ஐ வில் மேக் யூ. எத்தனை பேர் நம்புறீங்க அவரை பின்பற்றி அவர் உங்களை உருவாக்கினா, அவர் உங்களை மாற்றினா நீங்கள் கண்ணாபின்னாலாம் இருக்க மாட்டீங்க. நீங்கள் அவர் நினைக்கிறவராக தான் இருப்பீங்க. அவர் உங்களை என்னவா டிசைன் பண்ண நினைக்கிறாரோ அவராக தான் இருப்பீங்க. இப்போ நம்ம கிறிஸ்தவத்தை அலசி பார்த்தா அப்படியே இருக்கிறோம் அப்படின்னா இல்லை என்பது பல நேரங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. காரணம், அவர் நம்மளை கூப்பிட்டாரு, நம்ம முழுமையாக இயேசுவை என்ன செய்யறதில்ல, பின்பற்றுவது. சர்ச்சுக்காய் நன்றி, சபை நடத்தும் ஒவ்வொரு கூட்டங்களுக்காய் நன்றி, எல்லா விஷயங்களுக்காக நன்றி, அவையெல்லாம் அதன் பெரும் பங்கு தான், இல்லை நான் மறுக்கவில்லை. ஆனால் உண்மையான சுபாவ மாற்றம், உண்மையான மாற்றம், உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நமக்கு வரணும்னா நான் அவரை பின்பற்றி அவர் என்ன செய்யணும், மாற்றணும். இன்னைக்கு ராத்திரி இந்த 8 வாரம் கேட்ட நீங்கள் எத்தனை பேர் கடைசி வரைக்கும் வேற யாரையும் பின்பற்றுவதை விட இயேசுவை பின்பற்றி அவர் சொல்வதை கேட்டு அவரை இமிட்டேட் பண்ணி அவரை பர்சியூ பண்ணி அவரை சேஸ் பண்ணி அவரோடு இருக்கிற உறவில் நீங்க நடந்துட்டே இருந்தீங்கன்னா அவர் குறுக்கிடுவாருங்க. உன் இஷ்டம்லாம் அவர் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நான் பட்டயத்தை எடுத்து காதை வெட்டுவேன் உள்ள வெயினார், வாள் எடுத்தவன் வாளாலே மறிப்பான். உன்னை கொஞ்சம் தூரத்தில் மாற்றி தலைகீழாக சிலுவையில் அடித்தா கூட வாயை மூடிட்டு ஏசுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற அளவுக்கு உன்னை அவர் மாற்றிடுவார். விருப்பமா? சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கை அப்படி வர்ற உன்னை கையே எடுக்காதவனா உன்னை மாற்றிடுவார். ஸோ ஹீ இஸ் இன்வால்வ்ட் இன் யுவர் மேக்கிங். உங்களை உருவாக்குவதில், உங்களை மாற்றுவதில் அவருடைய பங்கு செயல்பட தொடங்கும் போது உனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் டு பி அ ட்ரூ ஃபாலோவர் அண்ட் ட்ரூ டிரான்ஸ்ஃபர்மேஷன், உண்மையான மாற்றம் என்னைக்குன்னு அவர் உங்களை ஆக்கணும். யாராக இருக்கணும், உன்னை யாராக வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அவர் செய்வார். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். அவர் உங்களை ஆக்குனா நல்லா தான் இருப்பீங்க. மிச்சதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் நாங்கள் படிக்கும்போது இப்போ இருக்கான்னு தெரியல, இப்போல்லாம் கேட்ஜெட்ஸில் வந்துட்டாங்க, பிள்ளைங்கள்லாம் கம்ப்யூட்டரில் வந்துட்டாங்க. எல்கேஜிலே அது இப்படி தான் இருக்குது கை. எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்போது என்ன கொடுப்பாங்கன்னா க்ளே கொடுப்பாங்க, களிமண் மாதிரி ரப்பரில் மாதிரி கொடுப்பாங்க. அதில் மனுஷனை செய் அப்படின்னு எங்கள் டீச்சர் சொல்லும். நான் பண்ணுவேன் மனுஷனை. தலையை உருட்டி வச்சு 2 கண்ணை வச்சு மூக்கு இப்படி பிடிச்சி வச்சு இப்படி கடைசியில் பார்த்தா கை காலான் இருக்கும், கால் கையில் இருக்கும், அகோரமாக இருக்கும் அந்த முடிவு. நான் பண்ணதை டீச்சர் வந்து இது மனுஷன் மாதிரியாடா இருக்குது அப்படின்னு என்ற மாதிரி நம்மளை பண்ணுறதுக்கு நல்லதெல்லாம் இருக்குது. ஆனால் கை கால்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். தி ஃபைனல் சம்மேஷன் வந்து நல்லா இருக்காது. ஆனால் என்னைக்கு அவர் உங்களை உருவாக்குறாரோ நீங்கள் பூரணமாக தான் இருப்பீங்க. இந்த 8 வாரத்துக்கு அப்புறம் அவரை பின்பற்றுகிற அவர் உங்களை ஆக்குவதற்கு அர்ப்பணித்து வாழ என்னைக்கு நீங்கள் வர்றீங்களோ அன்னைக்கு தாங்க உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ கிறிஸ்தவங்களாம் அந்த அளவுக்கு வந்துட்டாங்களான்னு கேட்டால் அது நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும், நான் தான் எனக்கு பதில் சொல்லணும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? So he says, I will make you. Amen. He makes you in the right way. He forms us. நம்மளை இனிஷியேட் பண்ணி நம்மளை பின்பற்ற வச்சு அவர் விரும்புகிற ஒருவராய் நம்மை மாற்ற விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் ஷேப் பண்ணும்போது, உங்கள் லைஃப்பை அவர் ஃபார்ம் பண்ணும்போது, உங்களை அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது சரியாக தான் இருக்கும். ஆமென். நான் உங்களை உருவாக்கினா மூக்கு தலை மேலே இருக்கும், காது கீழே இருக்கும், மூஞ்சி கோணையாக இருக்கும். அது என் மனிதனுடைய ஃபார்மேஷன். கடவுள் உங்களை ஃபார்ம் பண்ணும்போது எல்லாமே நிறைவாக தான் இருக்கும். ஆமென். ஸோ ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானது. ஸோ அவர் சொல்கிறார், ஐ வில் மேக் யூ. நான் உங்களை கூப்பிடுவேன், நீங்கள் என் பின்னாடி வருவீங்க. நான் உங்களை இனிஷியேட் பண்ண அந்த இனிஷியேட்டில் நான் உங்களை மேக் பண்ணுகிற என் காலங்களில் நீங்கள் நலமாக இருப்பீர்கள். ஆமென். நான் இப்படி சொல்கிறேங்க, உண்மையாக அவர் பின்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களை அழகாக தான் முடிப்பார். உங்கள் பிக்சர் நல்லா இருக்கும், உங்கள் முடிவு நல்லா இருக்கும், பெஸ்ட்டாக தான் உங்களை வைப்பார்.
ஸோ இன்றைக்கி ஏஐ எல்லாம் இருக்கிற என்ஹான்ஸில் நீங்கள் உங்களை என்ஹான்ஸ் பண்ணி என்ன வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னா ஃபோட்டோ பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு திரும்பி மூஞ்ச பார்த்தா என்ற மாதிரி கம்ப்ளீஷன் வந்து நல்லா இருக்கணும்னா நம்மளை உருவாக்குவதற்கு ஒரு அளவு இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களை உருவாக்கும் போது த கம்ப்ளீஷன் வில் பி பர்ஃபெக்ட். ஆமேன். நம்மளை என்னென்னமோ பண்ணுறோம், காஸ்மெட்டிக் ப்ரிட்டன்ஸ் பண்ணுறோம், நம்ம எதோ பண்ணுறோம். ஓகே, சிலருடைய ஃபேஸ்புக் பிக்சர்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு சேர்லாம் போட்டு இப்படி கால் அப்படி மடித்து கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்கு பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருப்பான். அப்புறம் ஒரு நாள் என்னை பார்க்க வந்தா நீ அடா. ஸோ நம்மளை வந்து என்ன வேணால் பந்தா பண்ணி வேறு மாதிரி வெளியிலலாம் காமிச்சிக்கலாம். ஆனால் நிஜமான நீங்களாக உங்களை உருவாக்கி அழகு பார்த்து உங்களை மேக்கு பண்ணுறது யார்னா நம்ம இயேசுவை பின்பற்றி அவர் கூட நடந்தா அவர் உங்களை உருவாக்குவார். உண்மையான மாற்றம், நிஜமான மாற்றம். ஆமென். He initiates the call, he will transform you, he will finish you, and when my Jesus finishes you, you will be the best. வாழ்க்கை, குடும்பம், சந்ததிகள் எல்லாமே நலமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ என்னுடைய மறுரூபம் அல்லது மாற்றம் ஆண்டவருடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணுகிறது. த ப்ராசஸ் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவருடைய மெத்தடாலஜியை சார்ந்திருக்கிறது. அவர் கடைசியாக கொண்டு போய் 12 சீஷரையும் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி முடிக்கும் போது இரத்த சாட்சிகளை, நீங்கள் அப்படியெல்லாம் யாரும் சாக வேண்டிய அவசியம் இல்லை. பட் when he completes you, உங்கள் சுபாவத்திலேருந்து, பேச்சிலேருந்து, நடையிலேருந்து எல்லா பங்கிலுமே அவர் உங்களை யாராக மேக் பண்ண நினைச்சாரோ அவராக உங்களை உருவாக்கி உங்களை அழகு பார்க்க என் தேவன் பெரியவராக இருப்பார். ஆமென். ஆண்டவர் உங்களை மாற்றும் போது உங்கள் மேட்டிமை உங்ககிட்டேருந்து எடுத்துருவார். நம்ம ஒரு வாரம் படித்தோம், சுயநம்பிக்கை எடுத்துருவார். நம்மளை நம்பணும் இல்லைன்னு சொல்ல. பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற வச்சுங்களேன், அந்த கிறிஸ்து எடுத்துருங்களேன். பவுல் சொன்னதை கிறிஸ்து எடுத்துனா என்னால் எல்லாவற்றையும் செய்ய, அது திமிரு மாதிரி இருக்கும், அது மேட்டுமை ஆகிடும், அது அரகன்ஸ் ஆகிடும். ஆனால் பவுலன் என்னை பலப்படுத்துகிற என்னால் அல்ல என் கிறிஸ்துவினால என்ற போது அவரை சார்ந்து நிற்கின்றேன். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எடுத்துருவார். ஆமேன். காட் கான்ஃபிடென்ஸை கொடுப்பாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் என்னால் முடியும் என்று சொல்வதை என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என்ன கைவிட மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். உங்கள் அரகன்ஸ் எடுத்துருவார், உண்மையான விசுவாசத்தை தருவார். ஹல்லேலூயா. உங்களை பற்றி நினச்சிருக்கிற பெரிய நினைப்பு இருக்கு பாரு, நினைப்பு அதை எடுத்துருவார். ஆமெனே வரல. ஓகே. சம்டைம்ஸ் வி ஹாவ் பிக் ஒப்பீனியன் அபவுட் அவர் செல்ஃப். என்னை பற்றி நானே ஒரு பெரிய ஒப்பீனியனை நானே என்ன செஞ்சுக்கிறேன், வளர்த்துக்கிறேன். அதை கழட்டி விட்டுருவார். என்னை பற்றின ஒப்பீனியன்லாம் என்னை பற்றி அவர் என்கிட்டேருந்து பிடுங்கி எடுத்துருவார். எல்லாம் சார்ந்துட்டு இனி வாழ்வது நான் அல்ல இயேசுவே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உன்னை மாற்றிடுவார். நீ விழுந்தா உன்னை தூக்கி நிறுத்துவார். ஆமேன். அவரே உன் மகிமையும் தலை உயர்த்துகிறார் அப்படின்னு நீங்கள் எந்த சூழ்நிலை அவர் தாங்க எனக்கு எல்லாமே என்று சொல்லும் அளவுக்கு உங்களை மாற்றிடுவார். உங்கள் படிப்பை சார மாட்டீங்க. இப்போ சொல்கிறது சிலதுக்கெல்லாம் ஆமீன் வராமல் இருப்பதாக. உங்கள் கான்ஃபிடென்ஸை நம்ப மாட்டீங்க. கடவுள் மேலே நம்பிக்கை நிறைய வரும். உங்கள் ஹேண்ட்ஸமை நம்ப மாட்டீங்க. ஆமீன். உங்கள் பியூட்டியை நம்ப மாட்டீங்க. உங்கள் எஜுகேஷன் நம்ப மாட்டீங்க. உங்கள் குலம் கோத்திரம் என்ற பெருமை உங்ககிட்ட எடுத்துருவார். எல்லாத்தையும் கடவுள் உங்ககிட்ட பெருக்கி ஒரு குப்பை தொட்டியை வச்சோம் பாருங்க, ஒரு சின்ன பின் அதில் போட்டுருவார். ஸோ இந்த 8 வாரமும் உங்களை அவர் பெருக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த பெருக்குதல்ல அழகுலேருந்து ஜாதி வரைக்கும் போயிடும். எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லோரும் கூட இயேசுவே நீங்கள் தான்ப்பா எல்லாம் அப்படின்னு நிற்கிறீங்க பாருங்க. அங்கே தாங்க பின்பற்று அவர் உங்களை உருவாக்கி. புரிஞ்சிருக்கோன்னு உங்களை நினைக்கிறேன். ஆமேன். அனுதினமும் என் ரட்சகரோடு நான் நடக்குவேன். நான் அவருக்கே சொந்தம். நான் அவருடைய பிள்ளை. நான் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அனுதினமும் அவரோடு வாழுகிறேன். அண்ட சராச்சரங்களை உருவாக்கும் போது உருவாக்கின பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். இதுவே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ இயேசுவை போல நம்மை மாற்றக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை. அவர்கிட்டேருந்து கற்றுக்கணும். அவர் கூட நம்ம கோஆப்ரேட் பண்ணி அவர் கூட நம்ம நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா
He will transform us. He will change us. இயேசு என்ற மறுரூப பள்ளிக்கூடத்தில் கடவுள் உங்களை டிசைன் பண்ணும்போது, ஆமேன், அந்த கரிக்குலம், அந்த சிலபஸில் உங்களுடைய சுயத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துருவார். சுயத்தை எடுத்துட்டார் அப்படின்னா நீங்கள் உருப்படாதவங்களாம் இந்த பூமியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு வாழணும்னு அப்படி இல்லை. He doesn't undermine your self importance. நீங்கள் தான், உங்கள் திறமை தான், உங்கள் வரங்கள் தான். அதே நேரத்தில் நீங்கள் அதை சாராமல் அது இருக்கும்போதும் நீங்கள் இயேசுவை உயர்த்தி காட்டுகிற சாதிக்கும் திறன்கள் இருக்கும்போதும் இருக்கீங்களாங்க. நீங்கள் தேவனுடைய மாற்றங்களை புரிந்து கொண்டு வாழுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை வைப்பார் என்று சொல்லி, நீங்கள் எல்லோரும் இந்த காலத்தில் இயேசுவை பின்பற்றுங்கள். Don't follow a man. Don't follow a swami. Don't follow a pastor. நல்லது, உங்களுக்கு ஒரு பாஸ்டர் கண்டிப்பாக தேவை. நானும் இன்னொரு 30 வருஷம் இருப்பேன். ஆமான்னு சொல்லாததுங்கெல்லாம் போறாமல் பிடிச்சதுங்க. பட் நீங்கள் ஒரு மனுஷன் என்ன செய்யக்கூடாதுங்க, அது உங்களுக்கு அதுதான் சாபம். நல்லா இருக்கணும், என்கிட்ட வரணும், நீங்கள் நான் இருக்கேன். பட் நீங்கள் பின்பற்ற வேண்டியது யாருங்க? அப்போ தான் நீங்கள் மாறுவீங்க. என்னை பின்பற்றி என்ன மாற்றம் வரணும்? மனுஷங்க, அவர் தெய்வங்க. ஸோ அவர் சொல்கிறார், ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ. உங்களை மேக் பண்ணுவார். அவரை தான் நீங்கள் பின்பற்றி நீங்கள் நடக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. பீட்டர் ஆண்ட்ரூ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் அப்படின்ட்டார். த லாஸ்ட் வேர்ட் நான் முடிக்க ஆசைப்படுறேன். அந்த சென்டென்ஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். மறுரூபத்து எல்லாரும் சொல்லுங்க, ஐ வில் மேக். நான் நிறுத்திட்டேன்ல, நீங்கள் அதுக்குள்ள ஓகே. ஐ வில் மேக் யூ, என்ன மாற்றுவேன்? ஃபிஷர் ஆஃப் மென். இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பீங்க. நிஜமாக இயேசுவை நீங்கள் பின்பற்றி மறுரூபம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துச்சுன்னா நீங்கள் பிறரை இயேசு கிட்ட கொண்டு வருவீங்க. அதுதான் அவர் சொல்கிறார். உங்களை யாரா மாற்றுவேன்? மனுஷர்களை பிடிக்கிறவளமா. ஆமேன். ஓகே, இப்போ நான் பேசுகிறத கேட்டால் நாளைக்கு சில பேர் வரமாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் கொஞ்சமாக பேசுகிறேன். த ரியல் அவுட்கம், ஒரு இயேசுவை பின்பற்றி மறுரூபம் ஒரு மனுஷன் அடைஞ்சான் என்பதனுடைய உண்மையான அவுட்கம் என்னன்னா, பிறரை நீங்கள் இயேசுவண்டை நடத்துவீர்கள். அப்படின்னா உங்கள் கூட நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. என்ன நீ இப்படி இருக்க, புரியவே இல்லை, எப்படி இப்படி மாறிட்ட, எந்த சர்ச்சுக்கு போகிற, யாரை பின்பற்ற, எனக்கும் உன்ன மாதிரி மாறணும் என்று உன் கூட சிலராவது வரலனா நீ மாறலன்னு அர்த்தம். எந்த தெய்வமே, யூ ஹாவ் டு. ஸோ இவ்வளோ தூரம் மாற்றம், இயேசுவை பின்பற்றுங்க. அந்த மாற்றத்தினுடைய நிஜமான அவுட்கம் என்ன தெரியுமாங்க? உங்கள் கூட இருக்கிறவங்க இயேசுவை பின்பற்றுங்க. நீங்கள் அவர்களை, மனிதர்களை பிடிக்கும் மனிதர்களாக தான் உங்களை நான் உருவாக்கிட்டு இருக்கேன்றார். ஆமேன். அவர் எல்லோர்களையும் பிரசங்கம் பண்ண அனுப்பினார். இயேசு 12 சீஷரை அனுப்பினார். ஆமேன். ஸோ அவர் உங்களை மறுரூபமாக்குவது நீ அழகாக இருப்பதற்கல்ல. நான் அந்த சென்டென்ஸோடு நிற்கிறேன். ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் இஃப் யூ ஃபாலோ மீ. ஸோ நான் உங்களை மறுரூபமாக்கினது உங்களுக்காக அல்ல, நீ நல்லா ஃபீல் பண்ணுன்றதுக்காக அல்ல, சர்ச்சில் அப்படியே சூப்பர் அப்படின்றதுக்காக அல்ல. உன்னை நான் மாத்துறதே ஒன்றுக்காக தான். உன்னை பார்க்குற நிறைய பேர் என்னை பார்க்கணும், என்கிட்ட வரணும், அந்த அளவிற்கும் வாழ்க்கை இருக்கணுன்றார். யாருக்காவது நான் புரியுதா நான் சொல்றது? உங்களை நான் யாரா மாற்ற போறேன்? உங்களால் தாங்க ஆவடி ரட்சிக்கப்பட போகுது. ஸோ அவர் உங்களை மேக் பண்ணுறது எதற்காக? டு பி அ ஃபிஷர் ஆஃப் மென். யூ ட்ரா பீப்புள் டு மீ. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை இயேசு கிட்ட இழுத்தீங்கன்னா இந்த சபையெல்லாம் கொள்ளாது, ஆவடியெல்லாம் கொள்ளாது. ஆமேன். ஸோ கிரைஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் யுவர் லைஃப். நான் சிலர் சொல்லுவாங்க, என்ன ஆண்டவர் மாற்றிட்டார். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன், சொல்லும் போதெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்பேன், மாற்றிட்டாரா நிஜமா? எவ்வளோ பேர் இயேசு வண்டே வந்தாங்க உன்னால் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே வரும்போது
நானா இருக்கிறவங்களையும் என்னை விட்டு போயிடுறாங்க பாச்சு. உங்கள் வாழ்க்கை, உங்கள் சாட்சி, உங்கள் நடக்கை, உங்கள் பேச்சு நிறைய பேரை இயேசுவண்ட கொண்டு வருதுன்னா, இவ்வளோ சொல்கிறதுக்காப்பா 8 வாரம் பேசுனீங்க? எஸ், தட்ஸ் அ ட்ரூத். இஃப் யூ ஹேவ் ட்ரூ, நான் கிறிஸ்தவனுக்கு பேசுகிறேன். ஆனால் நிஜமான ஒரு கிறிஸ்தவனாக உன் வாழ்க்கை மறுரூபம் அடைஞ்சிருக்குன்னா, உன்னுடைய எல்லை என்ன தெரியுமாங்க? பிறரை இயேசுவண்ட. You are not made of Jesus. இயேசுவை நீ பின்தொடர்ந்தினா, இயேசு உன்னை மேக் பண்ணார்னா, என் ரிசல்ட் நான் உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இயேசு என்று சொல்வார்கள், ரட்சண்யத்திற்கு வருவார்கள். நான் முடிச்சிட்டேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். பக்கத்தில் கேளுங்க, மாறி இருக்கியா அப்படின்னா திரும்ப நீங்கள் ஒரு கேள்வி வேணும், எவ்வளோ பேர் உன்னை பின்பற்றி இயேசு கிட்ட வந்தாங்க? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க பாஸ். எங்கள் சொந்தத்திலே இப்போ என்ன யாருக்கும் பிடிக்காது, முடிஞ்சது கதை. ஆமென். Are people drawn to Jesus because of me? என் நிமித்தம் நிறைய பேர் இயேசுவண்டை வருகிறார்களா? உங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், நீ ஆராதிக்கிற இயேசுவை நானும் ஆராதிக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லிட்டு போயிடுங்களேன். உங்க ஆபீஸ்ல உங்க கூட ஒர்க் பண்றவங்க சொல்ல வேண்டும், எங்க போற நீ? அங்க நானும் உன் கூட. ஆமென். நீங்க யாரையுமே ஃபோர்ஸ் கூட பண்ண வேணாங்க. பேசுற பாரு ஒரு பேச்சு, உன் வாழ்க்கை ஒரு மாற்றம் பாரு, அதை பார்த்து கேட்கணும். எந்த சர்ச்சுக்கு போறீங்க? ஏன் இப்படி இருக்க நீ? என்ன மாதிரி இருக்க நீ? நீ ஆராதிக்கிற இயேசுவை நானும் ஆராதிக்கணும் என்ற தாகம் உன் வாழ்க்கையை அவருக்கு கொண்டு வந்தா நீ மறுரூபம் அடைந்திருக்கிறாய் as a Christian. Amen. Praise the Lord. If your life is transformed, people around you become thirsty for Jesus. Hallelujah. சம்பளம் பெருசல்ல, ப்ரமோஷன் பெருசல்ல. அங்க இருக்கிறவங்க சொல்லணும், அந்த பிரதர் அங்க, அந்த சிஸ்டர் அங்க, ச்சே அவங்க கடவுள் யாரா இருந்தாலும் அந்த கடவுள் தாங்க என் கடவுளா இருக்கணும் என்று சொல்லும் அளவிற்கு தான் உன் மறுரூபம் இருக்கிறது என்றால் there is a change in you. வந்தோம், தலையில எண்ணெயை பூசணும், பேய் ஓடிச்சு, பிசாசு ஓடிச்சு, ஆசீர்வாதம் கிடைச்சது, அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. உண்மையான கிறிஸ்டியானிட்டி, இயேசு என்னை மாத்தினார். என்னவாய் மாத்தினார்? அவ்வளோ கடினமாக நான் பேசியிருக்க மாட்டேன்ல. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. எங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் இயேசுவின் மேலே தாகம் கொள்ளணும். ஜாதி ஆவிடியே நம்மக்கிட்ட வரணும். அவர் சித்தத்துக்காய் வாழணும், அவர் சேவைக்காக வாழணும், அவருக்காக வாழணும், அவர் அண்டை ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் என்று வாழ கடவுள் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். உங்கள் நிமித்தம் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் மாறுவார்களா? அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா? அப்பா அவங்க நிமித்தம் நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன்னு சொல்கிறது நல்லா இருக்காப்பா. அவங்க நிமித்தம் நான் கிறிஸ்தவனை ஆகவே மாட்டேன்னு சொல்கிறது நல்லா இருக்குமாங்க? கேட்கல அங்கே என்ன சொன்னேன்னு? ஆழமான ஸ்டேட்மெண்ட்டுங்க அது. அவங்க நிமித்தம் நானும் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். அவங்க நிமித்தம் ஐயோ அந்த இயேசு எனக்கு வேணவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உன்னில் மறுரூபம் ஏற்படவே இல்லை என்று அர்த்தமா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் இட். கடவுள் உங்களை நேசிக்கிறாரு. உங்கள் சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் எல்லோரும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம் அண்டை வருவார்களாக. நம்ம மனிதர்கள் தான், நம்ம எல்லாருக்கும் வீழ்ச்சிகள் எல்லாம் உண்டு. பேதுருவே கத்தியை தூக்கி காதை வெட்டின சரித்திரம் நமக்கு தெரியும். இடியின் மகனை பற்றி பேசணும். அவங்களுக்கு நாக்காளி தான் பெருசாக இருந்துச்சு, யாரை பக்கத்தில் உட்காருவாங்க. இப்படி அவங்களெல்லாம் ஒரு காலம் வந்தபோது எப்படி மாறிட்டாங்கன்னா, எல்லாம் இயேசுவே, அவங்களுக்காக உயிரே கொடுத்தார்கள். ட்ரூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் he will call you and you follow him and he will make you, not you making you, he will make you. To an extent the transformation becomes that you are bringing others to Jesus. மற்றவங்களை கிறிஸ்துவண்டை கொண்டும் வரும் அளவிற்கு நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள். இந்த மறுரூபத்தினுடைய 8 வாரம் செய்திக்கு பின்பு நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாய்
இயேசுவை பின்பற்றி வாழ கடவுள் உங்களுக்கு எல்லா கிருபையும் தந்து வெற்றியோடு நடத்துவாராக. நாளை காலை மாலை உங்கள் கூட அனுகிரகமான வார்த்தைகளை பேசுவேன். திரண்டு வாரீர், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷால் வி ஸ்டாண்ட்? தேங்க்யூ. பாஸ்டர் ஜெபஸ்டின் வந்து நமக்காய் ஜெபித்து முடிப்பார்கள். இவ்வளோ தூரம் பேசினது புரிஞ்சதா? இப்போ தெரியுதா நாங்கள் ஏன் ட்ரெஸ்ஸை மாற்றுறதில்ல? எல்லாரும் கையை உயர்த்தணும். எழுந்துட்டீங்கன்னா ஆவடியில் கிட்டத்தட்ட 4-5 லட்சம் மக்கள் இருக்காங்க. இன்னும் நம்மளால் 7000 பேர் தான் சர்ச்சில் வச்சுக்க முடியுது. சண்டே 5 மணிக்கு தொடங்கினா ராத்திரி 12 மணி வரைக்கும் எல்லா மணி நேரத்துக்கும் ஒரு சர்வீஸ் நடக்கணும். எல்லாரும் ஆவடியில் நியூ லைஃப் சர்ச்சுக்கு வரணும். கடவுள் அவ்வளோ தூரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். எல்லாரும் கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாமே சுவே, எனக்கு எல்லாமே சுவே, தொல்லை நீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே சுவே, எனக்கு எல்லாமே சுவே, தொல்லை மீகும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும். எல்லாமே சுவே, எனக்கெல்லாம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து சொல்லுமா, இந்த 8 வாரங்களை கர்த்தர் நம்மளை மாற்றுகிற தேவனாக இருந்து கர்த்தர் நம்ம கேரக்டரைஸ்ல, நம்ம நேச்சர்ல, நம்ம மைண்ட்ல இன்னைக்கு கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை மாற்றி கடைசி என்ற வார்த்தை கேட்டு இருக்கோம். இத்தனை மாறுதல் எதற்காக, இத்தனை மாற்றங்கள் எதற்காக? அவரை பின்பற்றும் பொழுது நான் மாத்திரமல்ல, என்னை கொண்டு ஒரு கூட்ட ஜனம் அவரை மாறி அவர்கள் மாற்றத்தை கண்டு அவர்கள் அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும்படி, அவர்கள் ஒரு கூட்ட ஜனம் அந்த மெய்யான தேவனை பற்றி கொள்ளும்படி என்னை காண்றத்தர் சொல்லுங்க. ஆண்டவர், இந்த நாளில் ஒரு முழுமையான மாற்றம் என் வாழ்க்கையில ஏற்படட்டும். எங்களை அழைத்த தெய்வமே, எங்களை அழைத்த தெய்வமே, எங்கள் ஆண்டவரை நாங்கள் பின்பற்றும் பொழுது எங்களை நாங்கள் மாற்றுவதை விட நீர் எங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறீர், நீர் எங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறீர். இன்று முற்றும் எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை அவர் கையில் கொடுத்து, இன்னும் வாழ்க்கையில இந்த மாற்றத்தை காணாத பகுதிகள் ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம், நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி
அவர் கையில் ஒப்பு கொடுப்போமா? அவர் நம்மளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். He will make us. அவர் நம்மை நிச்சயம் உருமாற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த தேவன் கையில கொடுத்து சொல்லுமா, அன்று முற்றுமுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இது உம்மை பின்பற்றி வருகிறவர்களாய் இருக்கிறோம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 8 வாரங்கள் ஆண்டவர் நீர் எங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ மாறுதலை கட்டளையிட்டு இருக்கிற என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவர் என்ன சூழ்நிலை நடுவில் உம்முடைய பிள்ளைகள் நீங்கள் அழைத்திருந்தாலோ, அது சந்தோஷத்தின் பாதையோ இல்ல கடினத்தின் பாதையோ, என்ன கூக்குரல் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் நீங்கள் அழைத்திருந்தாலோ, இது அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அன்று இத்தனை ஆண்டு காலம் உடைய சத்தத்தை கேட்டு பின்பற்றி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாள் துவங்கி அன்று உடைய பிள்ளைகளை கொண்டு அன்று இவர்கள் மூலமாக இந்த உலகத்து பங்குல, இந்த உலகத்துல சமுதாய பங்குல இவர்களை காண்கிற ஒவ்வொருவரும் இவருடைய வாழ்க்கையில காண்கிற மாறுதலை கண்டு அவர்கள் ஆராதிக்கிற தேவர் இன்னார் என்று அவர்கள் அறிந்து கொண்டு இவர்கள் மூலமாக ராஜா அன்று ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிப்பை கண்டு அன்று அவர்கள் யாவரும் உம்மை அறிந்து கொண்டு நீர் உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மூலமாக இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமே ஜீவனுள்ள தெய்வம் என்று அவள் வாழ்க்கையில் அறிந்து கொண்டு அவர்கள் உம்மை வந்து ஆராதிக்கிற அளவில் ஒரு மாறுதலை உருவாக்குவீராக. ஒரு மாற்றுதல் காண கிருபை செய்க ஆண்டவர். அவைகளுக்கு தடையாயிருக்கிற உம்மை பின்பற்றுவதற்கு, உம்மை போல மாறுவதற்கு, மூலமாக ஒரு கூட்ட ஜனத்தை அறுவடை காண்பதற்கு என்னென்ன தடைகள் இருந்தாலோ இன்று இயேசுவின் நாமத்திலே அது எல்லா தடைகளும் உடைச்செறிந்து நீர் என்னவாக விரும்புகிறீரோ, உம்முடைய பிள்ளைகளை என்னவாக மாற்ற விரும்புகிறீரோ அவ்விதமாகவே மாற இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும் ராஜா. அதற்கு தடையா இருக்கிற எல்லா வேதனை பங்குகள், எல்லா போராட்டத்தின் பங்குகள், எல்லா பிரச்சனையின் பங்குகள் இருந்து இப்பொழுது பிள்ளைகளை விலக்கி மீட்டுக் கொள்வீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் இதுவரை காணாத ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாக்கப்படட்டும் அப்பா. இதுவரை காணாத கிருபை உண்டாக்கப்படட்டும் ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை விட்டு ஒருவேளை மறுதலித்தது போல பின்மாற்றம் அடைந்தாலோ, ஆனால் பின்பு திரும்ப அழைத்து அதே பேதுரு அப்போஸ்தலனை மாற்றது போல இன்று வார்த்தை கேட்டதுக்கு பிற்பாடு இதுவரைக்கும் ஒரு சில பேர் உம்மை விட்டு தூரம் செல்கிறது போல, உம்மை விட்டு பிரிந்து செல்கிறது போல இருந்தாலோ, ஆனால் இன்று கேட்ட சத்தத்துக்கு பிற்பாடு ஊழிய பங்குல, சபையின் பங்குல உடைய நாமத்தை அறிவிப்பதில் திரும்ப எழுப்பி பிரகாசித்து அப்போஸ்தலர் பேதுருவை போல உடைய பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. எல்லா சாபங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட தெய்வமே, இன்று நாள் துவங்கி பிள்ளையுடைய வாழ்க்கையில அவருடைய நாமம் அளவில்லாத அளவு மகிமைப்பட நீரை கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு மேலும் உம்முடைய தேவ மகிமை பிரசனம் தங்கட்டும் அப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாளையில் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆவியான இடைபட வர கிருபைகளுக்காக நன்றி. அன்று ஒருவரும் தடைபடாமல் அந்த ஆறில் பங்கு கொள்ள கிருபை செய்யுங்க. உடைய ஊழியர் மன அளவெல்லாம் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. உடைய மாறாத கிருபையின் கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் இடத்தில் பாதுகாப்பும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பர்சனாலும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாப்பாராக. ஆமென். இயேசுவின் பின்னால நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க